நான் சாப்பிட்ட பிரியாணியில் பெஸ்ட்டு பிரியாணி இன் பூனே அப்படின்னு சொன்னேன். இந்த ஹோட்டலில் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். பாபிகோ நேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணேன். இது தமிழ்நாட்டிலையும் நிறைய மேஜர் லொக்கேஷனையும் வந்து இவங்க வந்து பிரான்ச் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஆர்டர் பண்ணது. இது கூட அவங்களுக்கு வந்து ரைத்தா கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து நான் வந்து கிரில் சிக்கன் வந்து 3 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து டிஷ்யூ ஸ்பூனும் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவங்க பேக்கிங் பற்றி சொல்லணும்னா செம்ம பேக்கிங்காக இருந்துச்சு. பிரியாணி ரொம்பவே சூடாக இருந்துச்சு. நான் வந்து அவுட் ஆஃப் பூனேயில் தான் இருக்கேன். பூனே சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் சைடில் தான் இருக்கேன். நான் ஷூட்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஆகிடும். இருந்தாலும் அந்த ஹீட் வந்து ரொம்பவே மெயின்டைனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருச்சு. பிரியாணியோட குவான்டிட்டி பார்க்கணும், அப்பா சொல்கிற வார்த்தையே இல்லை. ரொம்பவே ஹெவியாகவே இருந்துச்சு. ஒரு ஆள் நல்ல தைரியமாக தாராளமாகவே சாப்பிட்லாம். இது வந்து மீடியமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 பேர் நல்லா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. பீஸுமே நல்ல வெல் குக்கடாகவே இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. பிரியாணி ரைஸ் வந்து பார்க்கணும் நல்லா உதிரியாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கும்போது நான் எதுவுமே கட் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து பிரியாணி ரொம்பவே சூடாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து சுட சுட பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் வந்து எனக்கு இந்த பிரியாணியில் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. வீட்டை விட்டு நம்ம ரொம்ப தூரம் தள்ளிட்டு இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வீட்டு ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க கொடுத்துருக்க ரைத்தா வச்சு சாப்பிடும்போது, ரைத்தா சிக்கன் வச்சு சாப்பிடும்போது அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்குது. மஸ்ட் ட்ரை கூட சொல்லலாம். இவங்க கிரில் சிக்கனும் நல்ல மசாலாலாம் சட்டில்டாகவே இருந்துச்சு. மொத்தமே இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 393 தான். ஆப்போட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 514. ஒர்த் ஃபார் மணி நான் சொல்லுவேன். நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க.